இன்னைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபிச்சிருக்காரு. அதை விளக்க அது போதும். தொடரட்டுங்க, வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் தொடரட்டும். அதனால என்ன தப்பு? தொடரட்டும்னு கேட்கலையா? என்னப்பா அப்படி நீ தானப்பா கேட்ட? துரோகம் பண்றத நீ கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆறாம அசையாம மெதுவா கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்க எல்லாருமே ஒரே களத்துல தானே இருக்கிறோம். சொல்லுங்க சார். இப்போ பொய் சொல்றதுல நோபல் பரிசே தரலாம்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம், பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவரு டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவரு வந்து புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை. அவர் ஏதாவது கேட்கிறாரு, அவருக்கு ஆள் இல்லை. புகைப்படத்தை அங்கங்க உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நல்ல கருத்துள்ள கேள்வியா கேள்வி. என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு, பின்னால கல்யாணம் லேட்டா பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு. அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியோட அதிகமா இருக்கிறால்தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்ப கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்காரு. அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது. அவன் அம்மா அவர் அமைச்சரா செக்ரட்டரி இருக்கும்போதுதான் அவரை அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. அம்மா இருக்கும் பொழுது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பதவி நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள். கொலை வழக்குல இவர்தான் A1, எடப்பாடி பழனிசாமி தான் A1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம்? நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்ததுதானே குடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தா பண்ணட்டத்துல ஏன் A1 இருக்கிறவங்க ஏன் பிடிச்சி ஜெயில போட வச்சிருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்க வேண்டியதானே? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.